Good morning, students. In this video, we are going to see about Subhash Chandra Bose and Towards the Freedom from History Unit 8. Subhash Chandra Bose, who had left the Congress, now was under the house arrest. Congress விட்டு வெளியே போனவரை the British government, they were put under the house arrest. வீட்டுக்கு அவளை வச்சாங்க. He wanted to strike the British hard by joining its enemies. So enemy நாடு கூட சேர்ந்து பிரிட்டிஷை வந்து அட்டாக் பண்ண நினைக்கிறாரு. So in March 1941, he made a dramatic escape in his house in disguise and reached Afghanistan. So disguise means a different appearance. The வேடம் போட்டு he escaped to Afghanistan in March 1941. He wanted to get the support of the Soviet Union after the Soviet Union joined the Allied powers, which included Great Britain. He went to Germany. So தொடக்கத்தில் சோவியத் ரஷ்யாவுடைய சப்போர்ட்டை வாங்க நினச்ச அவர் சோவியத் யூனியன் பிரிட்டன் கூட சேர்ந்ததுனால he went to Germany to get the support of the Hitler. In February 1943, he made his way to Japan on submarine. So நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஜப்பானுக்கு போகிறாரு and took the control of the Indian National Army உடைய கண்ட்ரோலை கையில் எடுக்கிறாரு. The Indian National Army Captain Lakshmi Sahgal headed it, had earlier been organized by General Mohan Singh with the Indian prisoner of war with the support of the Japanese in Malaya and Burma. In Malaya and பர்மாவில் இருந்த ஜாப்பனீஸ் கூட இந்த இந்தியன் பிரிசனர்ஸ் கொண்டு அந்த ஜென்ரல் மோகன் சிங் ஸ்டார்டட் இந்தியன் நேஷனல் ஆர்மி விச் மீன்ஸ் த ஆசாத் ஹிந்த் வாட்ச். அவருக்கு பிறகு த லக்ஷ்மி சாகல் ஹெட்டட் இட். தென் இட் வாஸ் சப்மிட்டட் டு த சுபாஷ் சந்திர போஸ். போஸ் ஆர்கனைஸ்ட் இட் இன்டு 3 brigades. அதுக்கு பிறகு சுபாஷ் சந்திர போஸ் அதை முப்படையாக வந்து பிரிக்கிறாரு. ஒன் இஸ் காந்தி பிரிகேட், அனதர் ஒன் இஸ் Nehru Brigade and Women's Brigade. That Women's Brigade's name after Rani Jhansi. Rani Jhansi உடைய தலைமையில் அந்த குரூப்புக்கு பேர் வைக்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் formed the provincial government of Free India in Singapore. சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு. He gave the slogan டில்லி சலோ, டில்லிக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. டில்லி சலோ அப்படின்னா டில்லிக்கு விரைந்து போவோம் அப்படின்னு அர்த்தம். INA was deployed as part of the Japanese forces. However, the defeat of the Japan stopped the advance of the INA. ஸோ இந்த INA இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஜாப்பனீஸ் ஃபோர்ஸோடைய ஒரு படையாக வந்து சேர்றாங்க. ஹவர் த டிஃபீட் ஆஃப் த ஜப்பான் வந்து தோற்றதுக்கு பிறகு இந்த ஐயனுடைய முன்னேற்றமும் தடைவிட்டு போயிடுது. ஸோ அட் த டைம் த ஏர்பிளேன் கேரியிங் சுபாஷ் சந்திர போஸ் கிராஷ்ட் பிரிங்கிங் டு அன் எண்ட் டு ஹிஸ் crusade for freedom. ஸோ இந்த சுதந்திர போராட்டத்துக்காக அவர் போராடின அந்த crusades, which means struggle, it came to be end by air crash of the Subhash Chandra Bose. The British government arrested the INA officers and put them on trial in the Red Fort. ஸோ அதற்கு பிறகு பிரிட்டிஷ் வந்து INA ஆஃபீஸர்ஸ் அப்புறம் அரெஸ்ட் பண்ணி தேவர் புட் இந்த விசாரணைக்காக கொண்டு போகிறாங்க இந்த ரெட் ஃபோர்ட் செங்கோட்டைக்கு. The trial became the platform of the nationalist propaganda. இந்த விசாரணைக்காக அந்த கொண்டு போன விஷயம் the nationalist Congress peopleஸ்க்கு they were used as a propaganda, which means பப்ளிசிட்டிக்காக யூஸ் பண்ணாங்க. த பிரச்சாரம் நேஷ்னலிஸ்ட் ஐடியாவை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக. த காங்கிரஸ் செட்டப் டிஃபென்ஸ் கமிட்டி கம்பரைசிங் நேரு. ஸோ காங்கிரஸ் வந்து அதுக்கு பிறகு டிஃபென்ஸ் கமிட்டி பாதுகாப்பு கமிட்டியை ஆணையத்தை வந்து உருவாக்குறாங்க பை நேரு, தேஜ் பகதூர் சாப்ரு, Pulabhai Desai and Asaf Ali. Though the INA officers were convicted, they were released due to the public pressure. So the INA officers மேலே they were convicted. Convicted means found guilty of crime. குற்றவாளின்னு தண்டனை கொடுத்ததுக்கு பிறகு by the pressure of the public pressure they were released. The INA exploits and the subsequent trial inspired the இந்தியன்ஸ். ஸோ இந்த மாதிரியான INA-உடைய போராட்டம் இட் இன்ஸ்பயர்டு த இந்தியன்ஸுக்கு ஒரு ஊக்கமாக இருந்துச்சு. டுவர்ட்ஸ் ஃப்ரீடம். ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட். த ராயல் இந்தியன் நேவி ரேட்டிங்ஸ் ரிவோல்டட் அட் பாம்பே இன் February 1946. 1946 த ராயல் இந்தியன் நேவி சேர்ந்த சோல்ஜர்ஸ், ரேட்டிங் மீன்ஸ் சோல்ஜர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் சோல்ஜர்ஸ் வேர் ரிவோல்ட்டிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இட் சூன் ஸ்ப்ரெட் டு அதர் ஸ்டேஷன்ஸ் இன்வால்விங் மோர் தென் 20,000 ரேட்டிங்ஸு. இது மற்ற இடத்துக்கும் பரவி நியர்லி 20,000 20,000 soldiers were involved in this Royal Indian Navy revolt. Similar strikes occurred in the Indian Air Force and the Indian Signal Corps
அட் ஜபால்பூர். இதே மாதிரியான போராட்டம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லையும் இந்தியன் சிக்னல் கார்ப்ஸ் மீன்ஸ் ஃபோர்ஸ் அட் ஜபால்பூர்லையும் நடந்துச்சு. தஸ் த பிரிட்டிஷ் ஹெஜிமெனி கண்ட்ரோல் சீஸ்ட் ஈவன் இன் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ இந்த மாதிரி இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடைய ஹெஜ்மெனிக் கண்ட்ரோல் அப்படி மீன்ஸ் காலனியல் கண்ட்ரோல், இந்த மேலாதிக்க கண்ட்ரோல் இட் கேம் டு பி எண்ட் ஈவன் இன் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஆயுதப்படையில் கூட அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து இழந்துட்டாங்க. த நெக்ஸ்ட் நெகோசியேட்டிங் இண்டிபெண்டன்ஸ் சிம்லா கான்ஃபரன்ஸ். த வேவல் பிளான் வாஸ் அனௌன்ஸ்ட் ஆன் 14th June 1945. It provide ஃபார் அன் இன்டீரியம் கவர்மெண்ட். ஸோ இந்த சிம்லா கான்ஃபரன்ஸில் வேவல் பிளானை வந்து கொண்டு வராங்க இன் 1945 June 14. இட் ப்ரொவைடட் இன்டீரியம் கவர்மெண்ட் மீன்ஸ் இடைக்கால அரசு அப்படின்னு அர்த்தம். வித் அன் ஈக்குவல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸு சம அளவில் இருக்கக்கூடிய ஒரு இடைக்கால அரசை ஏற்படுத்த சொல்லி அந்த வேவல் பிளான் வந்து திட்டம் கொடுக்குறாங்க. இன் த வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸ் all portfolios except war portfolios was to be held by Indian ministers. Portfolios means the department, எல்லா துறைகளையும் இந்தியன் மினிஸ்டர்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க எக்ஸப்ட் வார் போர்ட்ஃபோலியோஸ், போர் துறையை மட்டும் அவங்க கையில் கொடுக்கல. ஹவர் த சிம்லா கான்ஃபரன்ஸ் த காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் குட் நாட் கேம் டு அன் அக்ரிமெண்ட். இந்த சிம்லா கான்ஃபரன்ஸில் காங்கிரஸும் முஸ்லீமுக்கு இடையில் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்பாடு ஏற்படவில்லை. ஸோ ஜின்னா டிமாண்டட் தட் all the Muslim members should be from the Muslim League. ஸோ அதனால் முஸ்லீம்ஸ் மெம்பர்ஸ் யாரை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் தே சுட் பி முஸ்லீம் லீக்கில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் தே சுட் ஹாவ் த வீட்டோ ஆன் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் மெம்பர்ஸுக்கு வீட்டோ பவர் கொடுக்கணும்னு சொன்னார். வீட்டோ பவர் மீன்ஸ் நெகட்டிவ் ஓட்டு. அதாவது எந்த ஒரு திட்டமும் எடுத்தாங்க அப்படின்னா ஆஃப்டர் த அப்ரூவல் ஆஃப் த முஸ்லீம் மெம்பர்ஸ் அலோன் தே கேன் எக்ஸிக்யூட். So in the provincial elections held in early 1946, the Congress won most of the general seats. பொதுவாக இருக்கக்கூடிய சீட்ஸில் பூரா காங்கிரஸ் பெரும்பாலும் ஜெயித்தாங்க in 1946 எலெக்ஷனில், ப்ராவின்ஷியல் எலெக்ஷனில். லைக் த சேம் வே முஸ்லீம் லீக் ஆல்சோ ஓன் த மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் த முஸ்லீம்ஸு. முஸ்லீம்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சீட்ஸில் முஸ்லீம்ஸ் வந்து அதிகமாக ஜெயித்தாங்க. தஸ் போல்ஸ்டரிங் இட்ஸ் கிளைமு. இந்த மாதிரி ரெண்டு பேருடைய கிளைமு வந்து என்ன செய்யுது, போல்ஸ்டர் ஆகுது. த போல்ஸ்டர் மீன்ஸ் இட் ஸ்ட்ரென்தன்.